முதல் வணக்கம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஸ்கூல்லையே பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கதை சொல்கிற வாத்தியாரத்தை ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் அந்த பாடத்தை கவனிக்க மாணவர்கள் அப்படி சலிப்பாகும்போது ஒரு கதை சொல்கிறப்ப உற்சாகமாயிடும். அது மாதிரி தான் காலையில் நீங்கள் எல்லாம் கிளம்பும்போது ஒரு கதையோடு கிளம்புனீங்கன்னா கேட்டு போனீங்கன்னா அந்த ஓட்டம் உங்களை இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்துன்றதுக்காக சிவனும் பார்வதி அப்படி காட்டு வழியாக வர்றாங்க. ஒருத்தர் மரக்கிளையில் தொங்கிக்கிட்டு இருக்கான். மரக்கிளையில் தொங்கும்போது சிவன் சொல்கிறாரு, நீ காப்பாற்று, உன்னுடைய பக்தனாத்தான் இருப்பான், இல்லை நீங்கள் காப்பாற்றுங்க. அப்போ ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சிவன் பார்வதி. சரி, அவன் இப்போ பதறிக்கிட்டு இருக்கான். அப்போ சிவன் சொல்கிறாங்க, அவன் ஈஸ்வரா காப்பாற்று அப்படின்னா நான் காப்பாற்றுறேன், பார்வதியே காப்பாற்றுனா நீ காப்பாற்று. ரெண்டு பேரும் வராங்க, கிளை கொஞ்சமாக ஒடியுது, விழுக போகிறோன்னு ஐயோ செத்தண்டா அப்படின்னு இருக்கான். ரெண்டு பேருமே காப்பாற்று. இப்போ நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைப்போம்னாங்க. தெய்வம் ஒன்று நினச்சி வேப்பு நினச்சிருக்கான் பாரு. எல்லாமே வினோதமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தன் கேதை வீட்டுக்கு போயிருந்தான். கேதை வீட்டு போனோன்னா அந்த இறப்போடைய சூழலை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயம். சார் இப்படியெல்லாம் இறந்தா அப்படி ஆயிடுமா, இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்ட்டு யமதர்மராஜாட்ட வேண்டிருக்கான். ஐயா, என்னை நான் நிறையா அனுபவிக்க வேண்டியிருக்கு, நிறையா விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியிருக்கு, உடனே என்னை எடுத்துகிட்டு போயிடாங்க. எதாக இருந்தாலும் என்னை கூப்பிட நினச்சிங்கன்னா ஒரு 3 எச்சரிக்கை விடுது. 3 எச்சரிக்கைக்கு பின்னாடி என்னை கூப்பிட்டுக்கு. இவர் திடீர்னு கூப்பிட்றாங்கய்யா, நான் உலகத்தை ரசிக்கணும். சரி, அப்படியே வருடங்கள் போகுது, நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் இறக்கும் தருவாயில் யமதர்மனே வந்துடுறார். இவனுக்கு கோபம். என்னங்க சொன்னேன் ராஜா, உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ஏதாவது 3 எச்சரிக்கை கொடுத்துட்டு என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். நீங்கள் திடீர்னு நிற்கிறீங்களே. அதுக்கு யமதர்மன் சொன்னார், நானும் 3 எச்சரிக்கை உனக்கு கொடுத்தேன்டா. என்ன கொடுத்தீங்க? முடி நரைச்சிச்சா, நரைமுடி வந்துச்சா, அதான் முதல் எச்சரிக்கை. உனக்கு வயசாகுது. 2வது எச்சரிக்கை, உன் பற்கெல்லாம் போய் பொக்க வயானையா, அது 2வது எச்சரிக்கை. 3வது எச்சரிக்கை, உன் தோல்லாம் சுருங்குச்சுல்ல. இதான் நான் கொடுத்த 3 எச்சரிக்கை. அப்பயே நீ புரிஞ்சுக்கிறோம்ல. சரி, நம்மளுக்கு நிறைவு வாயில் வந்துருச்சு, நிறைவு தருணம் வந்துருச்சு நினச்சிருக்கோம்ல. அப்படி நினைக்கணும். இப்படி ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு அர்த்தம், நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இந்த ஒற்றுமை சமானத்தை பற்றி சொல்கிறப்ப நம்ம சொல்கிறோம் 5 அறிவுனா லேசாகவும் 3 அறிவுனா லேசாகவும் நினைக்கிறோம். ஆனால் அதுகளுக்கு நல்ல உயர்வான குணம் இருக்குது. பார்த்தீங்களா, புறா கூடு கட்டியிருந்தது கோயிலில் புறா கூடு கட்டியிருந்தப்ப கும்பாச நிகழ்ச்சி வருதுன்னு சொல்லி வெள்ளை அடிக்க ஆரம்பித்தாங்க. பெயிண்ட் அடிக்கும்போது இது பதறிச்சு. புறாக்கள்லாம் ஐயோ நீ அந்த ஒட்டுமொத்த புறாக்கள் தான் குஞ்சுகளோடு பறந்து பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிடுச்சு. அந்த கோபுரத்தில் கூடு கட்டியிருந்தது. திடீர்னு கிறிஸ்துமஸ் வரும்போது அங்கேயும் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பராமரிப்பு வேலை நடக்கணுன்னே அப்படியே புறாக்கள்லாம் அப்படியே பறந்து மசூதிக்கு போகுது. மசூதியில் இருக்கும்போது ரம்ஜான் வருது, அங்கேயும் பராமரிப்பு வேலை பெயிண்ட் அடிக்க போகிறாங்கன்னொன்னே பறக்க ஆரம்பிக்குதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா மக்கள் சண்டை, இந்த கோயில் சர்ச்சு இப்படின்னு சண்டை. அந்த புறா கேட்குது, குட்டி புறா தாய் புறாட்ட, என்ன இப்படி இவங்கெல்லாம் மனிதர்கள் ரொம்ப படித்தவர் ஏன் சண்டை போட்டு கிடக்காங்க, ஒரு பக்குவம்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம்ல, ஏன் ஒற்றுமையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு அந்த புறா சொல்லிச்சு, இப்போ கோயிலேருந்து இங்கே வந்தோம், கோயிலில் இருந்தாலும் நம்மளுக்கு பேர் புறா தான், மசூதியில் இருந்தாலும் நம்மளுக்கு பேர் புறா தான், சர்ச்சில் இருந்தாலும் நம்மளுக்கு புறா தான். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. இந்து, கிறிஸ்துவர், முஸ்லீம் இருக்காங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு எப்பயுமே இப்படி சண்டை போடுறாங்களே ஒற்றுமையாக இல்லாமல். அதனால தானே அவர்கள் கீழே இருக்கிறார்கள். நம்ம எப்பயுமே ஒற்றுமையாக சமானத்துக்கு சின்னமாக இருக்கிறனால தான் நம்ம உயர்ந்த இடத்துல கோபுரத்தில் இருக்கிறோம். இது ஒரு நற்செய்தி மாதிரி. அது மாதிரி முடிந்த அளவுக்கு பூமியில் கோயிலை எழுப்புங்கள், மசூதி எழுப்புங்கள், தேவாலயத்தை எழுப்புங்கள். ஆனால் மனிதர்களை புதைக்காதீர்கள். ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருப்போம். அதுதான் எப்பயுமே நீடித்த வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.